டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ஈஸியான தக்காளி சோறு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை தக்காளி சோறுன்னு சொல்கிறத விட தக்காளி பிரியாணின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வெளியில் கடைகளில், ரோட்டு கடைகளில், ஹோட்டல்கள்லாம் இந்த மாதிரி தக்காளி சோறு வாங்கி சாப்பிட்ருப்போம். அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இன்றைக்கி அதே டேஸ்ட்டில் இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி, அதுவும் தக்காளி பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம அடுப்புல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை, அதாவது எந்த அளவுக்கு அரிசி எடுத்து நம்ம பண்ண போறோமோ அந்த அளவுக்கு பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி சூடாகிட்டு இருக்கு. இதுல ஒரு 50 எண்ணெய், கடலை எண்ணெய், 50 ml கடலை எண்ணெய் சேர்த்துருக்கு. எண்ணெய் சூடாகி வரட்டும். ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு எண்ணெயிலே பொரியட்டும். சின்னதாக ஒரு துண்டு பட்டை அந்த அளவுக்கு இருந்தால் போதும். 3 ஏலக்காய், 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு இப்போ நம்ம எண்ணெயில சேர்த்து லேசாக பொரிய விடலாம். தாளிப்புக்கு மசாலா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், அதாவது நல்லா இந்த சைஸ்ல 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்ட வாக்குல நைஸா வெட்டி வச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும். அந்த வெங்காயத்தை நம்ம உள்ள சேர்த்துடலாம். 200 கிராம் வெங்காயத்தை நல்லா உள்ள போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம இந்த வதங்கிட்டு இருக்கும் போதேவும் 1 டீஸ்பூனு தூள் உப்பு இதில் சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் நம்ம மசாலாலாம் டேஸ்ட் பண்ணிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரும், அதுக்காக சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி 3/4 வாசிக்கு மேலே நல்லா வதங்கி வந்த உடனே இதில் ஒரு 10 போல முந்திரி பருப்பு அதை நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். போட்டோம்னா கொஞ்சம் சாப்பிடும்போது 1-2 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சேர்ந்தது ஒரு 2 டீஸ்பூனு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி கொடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் அந்த வெங்காயத்தோட நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் கழிச்சு ஒரு 3 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சிருக்கேன். அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. புதினா ஒரு 5 விரல் அளவு புதினா நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் புதினா கொஞ்சம் தாராளமா போடுங்க இந்த அளவுக்கு. மல்லியிலையும் அதே மாதிரி ஒரு 5 விரல் நல்லா கைப்பிடி அளவு நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே போட்டு நம்ம சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். அந்த பிரியாணியோட வாசம், அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த இடத்துல போட்டு நல்லா இந்த புதினாவையும் மல்லியும் அந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். புதினா மல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த புதினா மல்லி எல்லாம் வாசமெல்லாம் இறங்கி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இங்கே தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம தக்காளி பேஸ்ட்டாக தான் உள்ள சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய தக்காளி ஒரு 300 கிராம் எடுத்திருக்கோம். ஒரு 5 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து அதை நல்லா அந்த வெள்ளை பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். நல்லா செவந்த தக்காளியை வாங்கிட்டா நமக்கு அந்த ரைஸும் நல்லா நமக்கு நல்லா சிவப்பாக இருக்கும். இப்போ நம்ம அதை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதில் வதங்க விடணும். தக்காளியோட அந்த பச்சை வாசனை போய் நல்லா நமக்கு கொஞ்சம் சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றி 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் நல்லா தக்காளி நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். இன்னைக்கு சிம்பிளான மசாலா தான். லைட்டா ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு. ஏன்னா நான் 3 பச்சை மிளகா பெருசாக சேர்த்துருக்கேன், அதனால நான் அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்குனா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த தக்காளி பிரியாணியில் என்ன மசாலா சேர்க்க போறோம்னா, கடையில் வாங்கினா பாக்கெட் மசாலா தான் சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலா கடையில் வாங்கினா எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரியாணி மசாலா தான் சேர்க்குறோம். நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அந்த அளவில். அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நிறைய பேர் பிரியாணி மசாலா வீட்டில் அரைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு எல்லாமே கடையில் அந்த பாக்கெட் மசாலா வாங்கி தான் அந்த பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. அந்த பாக்கெட் மசாலையும் நம்ம கொஞ்சம் பெர்ஃபெக்டாக அந்த ஒரு தக்காளி பிரியாணி எப்படி பண்ணலாம், எந்த அளவில் பண்ணலாம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம மசாலா சிம்பிள் அவ்வளோதான். இந்த மசாலா மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துருவோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுண்டி அந்த தொக்கு ரெடி ஆயிடணும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி தொக்கு ரெடி ஆன பிறகு தொக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த தக்காளி பிரியாணி சூப்பராக வரும். இந்த அளவுக்கு ரெடி பண்ண பிறகு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்குறோம். நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட்டில் 2 கப் அரிசி எடுக்க போகிறோம். அதனால் 2 கப் அரிசிக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம். 3 கப்பு தண்ணி சேர்க்குறோம். அதாவது 750 ml 3/4 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். இப்போ நம்ம ரெடியான மசாலில் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பிரியாணிக்கு அரிசி எடுத்துருக்கோம். நான் தக்காளி பிரியாணி தான் சொன்னேன். அது தக்காளி பிரியாணி தான், ஆனால் தக்காளி சோறு தான். ஆனால் பிரியாணி ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய அரிசி பார்த்தீங்கன்னா குருணரிசி தான் எடுத்திருக்கோம். குருணரிசி இது கர்நாடக பொன்னிலேயே குருண் எடுத்திருக்கோம்.
இது வந்து நமக்கு நம்ம ஏரியாவில் கிலோ 40 ரூபாய்க்கு கிடைக்குது. இது வந்து நமக்கு அந்த பிரியாணி ஒரு டெக்ஸ்சர் அந்த ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த அரிசியை யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷமா நல்லா 3 தடவை கழுவிட்டு ஊற வச்சிருக்கோம். இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை எடுத்து இப்போ நமக்கு உலை நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அந்த அளவுக்கு கொதிச்சு வந்த உடனே நீங்கள் இந்த இடத்துல உப்பு காரமெல்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு சரியான அளவில் இருக்குது, நம்ம அதனால் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இங்கே அரிசியை நல்லா களைஞ்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி வந்து நம்ம சரி தண்ணி வச்சுருக்கோம், அதனால் நம்ம இதில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அரிசியாக மட்டும் எடுத்து போடுங்க. இப்போ நீங்கள் ரோட்டு கடை சைட்லலாம் சாப்பிட்ருப்பீங்க, அந்த தக்காளி வந்து சோறுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரியாணி ஸ்டைலில் நல்லா அப்படியேவும் பிரியாணி மாதிரியே நல்லா பொலுன்னு வச்சுருப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் ரெடி பண்ணுவாங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். இதே ஸ்டைலில் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தக்காளி பிரியாணி, இந்த தக்காளி சோறு. இப்போ நம்ம குருணரிசி சேர்த்துருக்கோம்ல, இந்த தக்காளி அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ கலந்து விட்டு அதை வேக வச்சுக்கலாம். அப்புறமா அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறணும். நமக்கு நல்லெண்ணெய் தண்ணி கொஞ்சம் சுண்டி வரணும். பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும். வந்த பிறகு நம்ம தம்மு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா அந்த அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே நமக்கு வெந்துடும். இப்போ நம்ம மீதியை வந்து தம்மில் தான் நம்ம வேக வைக்கணும். நல்லா தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம தம்மு போட போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஆகாத தோசைக்கல்லை நம்ம அப்படியேவும் அந்த அடுப்பு மேலே வச்சுட்டு இப்போ நம்ம இந்த தோசைக்கல்ல ரெடியான இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி தடவி கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த ரைஸை பூரா நல்லா ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுட்டு இலை சின்னதாக ஒரு இலையை கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மீடியமான அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா தம்மாகி வரட்டும். இப்போ நம்ம தம்மு வச்சு 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தம்மை திறந்து பார்க்கலாம். அப்படியே கமன்னு அப்படியே அந்த வாசனை பார்த்தீங்கன்னா பிரியாணி வாசனை தக்காளி நல்லா ஜம்முன்னு வருது. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா அப்படி லேசாக நல்லா சுருங்கி கருகி வந்துடும். இப்போ நம்ம அப்படியே தம்மை உடச்சி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அப்படியே பொலு நல்லா ஒன்று போல் வெந்து அருமையாக ரெடி ஆகிடும். நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தக்காளி பிரியாணி, சூப்பரான ஒரு தக்காளி சோறு அருமையாக குருணரிசியில் தயாராகிருச்சு. அப்படியே இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம டீ கடை கிச்சனில் டேஸ்ட்டுக்கு எந்த குறவும் இருக்காது. எது செஞ்சாலும் சிம்பிளாக செஞ்சால் கூட டேஸ்ட் அருமையாக இருக்கும். சூப்பராக இன்றைக்கி இருக்குது. சிம்பிளான இந்த ஒரு தக்காளியில் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி செய்ய முடியுமான்னா அருமையாக செய்ய முடியும். இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சூப்பரான ஒரு தக்காளி பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.